உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோலை வீவிலே வாசிப்பு திட்டத்தின் 156ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம மார்க் நற்செய்தியில் 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் வாசிக்கப் போகிறோம். கூடவே திருப்பாடல் 21 வாசிக்கப் போகிறோம். இன்றைக்கி மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம கெர்சேனர் அப்படின்ற அந்த ஒரு பிறனத்தவரின் பகுதியில் ஆண்டவர் ஒரு பேய் பிடித்தவரை குணமாக்கப் போகிறார். அந்த ஒரு அழகான நிகழ்வை நம்ம வாசிக்க போகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு இறந்த ஒரு சிறுமியை, யாயிரினுடைய மகளை உயிர்த்தெழ செய்ய போகிறார். ஆண்டவர் மொத்தம் பைபிளில் 3 பேரை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது லாசர் மட்டும் நம்ம மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அது இல்லாமல் 3 பேரை அவர் மொத்தமாக உயிர்த்தெழ செய்திருக்கார். ஒன்று லாசர், இன்னும் யாயிரினுடைய மகள் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு விதவையினுடைய ஒரு மகன், மொத்தம் 3 பேர் ஆண்டவர் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எலியா ஒருவரே உயிர்த்தெழ செய்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் அது 3 மடங்கு அதை அதிகமாக செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்றைக்கி 12 வருடம் இரத்தப்போக்கு பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணை ஆண்டவர் குணமாக்கப் போகிறார். அதுவும் இன்றைக்கி நம்ம 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். சரி, 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம் சொந்த ஊரில் அவர் புறக்கணிக்கப்படுவதை நம்ம பார்க்க போகிறோம். கூடவே திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகர் இறப்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்து, 5 அப்பத்தை 5000 பேருக்கு உணவளித்த அந்த ஒரு அற்புதத்தை நம்ம ஏற்கனவே யோவான் நற்செய்தியில் வாசிச்சிருக்கோம். அதை இன்றைக்கி வேறு ஒரு கோணத்தில் ஒரு சில விவரங்களோடு சேர்த்து நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே ஆண்டவர் வழக்கம் போல் அந்த 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக நம்ம வாசிக்க போகிறதுனா ஆண்டவர் கடல் மீது நடந்து வருவது. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி வாசிப்போம். கூடவே ஆண்டவர் இந்த கெர்சனேர் பகுதியில் ஆண்டவர் பல நோயாளிகளை குணமாக்குனதையும் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். ஆண்டவரால் சொந்த ஊரில் பெருசாக எதுவும் அற்புதங்கள் செய்ய முடியல. ஆனால் பிறனத்தவரின் இந்த கெர்சனேர் பகுதியில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய முடிஞ்சு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இன்றைக்கி திருப்பாடல் ஆண்டவர் அரசர் ஆகிய தாவீதுக்கு வெற்றி அளித்ததற்கு தாவீது அரசர் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழகான திருப்பாடலை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு வழக்கம் போல் இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை,
என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இயேசு படகேறி கடலை கடந்து மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார்.
அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலிதா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6. அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்குனரை போல் இவரும் ஓர் இறைவாக்குனரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார்.
அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை என்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போலிருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு
நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். திருப்பாடல் 21. ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன் முடிசூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்கச் செய்தீர். ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார். உன்னதரின் பேரன்பினால் அவர் அசைவூராதிருப்பார். உமது கை உம் எதிரிகளை எல்லாம் தேடி பிடிக்கும். உமது வலக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும். நீர் காட்சி அளிக்கும் பொழுது அவர்களை நெருப்புச் சூளையாக்குவீர். ஆண்டவர் சினங்கொண்டு அவர்களை அழிப்பார். நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும். அவர்கள் தலைமுறையை பூ உலகினின்று ஒழித்து விடுவீர். அவர்கள் வழிமரபை மனு மக்களிடமிருந்து எடுத்து விடுவீர். உமக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதித்திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது. நீரோ அம்புகளை நாணேற்றி அவர்களது முகத்தில் எய்வீர். அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்வீர். ஆண்டவரே, உமது வலிமையோடு எழுந்து வாரும். நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான நற்செய்தி வாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, அந்த பேய் பிடித்தவருடைய வாழ்வை மாற்றி அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய உறவுக்கு திரும்ப அவரை கொடுத்தீங்க அப்பா. 12 வருடம் பெரும்பாடு உள்ள பெண்ணை நீங்கள் குணமாக்குனீங்க. இறந்த ஒருத்தரை கூட நீங்கள் உயிர்த்தலை செய்தீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தீய ஆவிகள்னால் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் பெரும் பாடுனால் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எங்களுடைய ஆன்மாவும் வாழ்வும் இறந்து போயிருக்குது. எங்களை உயிர்த்தலை செய்தலும் ஆண்டவரே, எங்களை குணமாக்குங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க அப்பா. தெய்வ மாதாவை என்னுடைய பரிந்துரையினால் அம்மா நீங்கள் உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா அம்மா, உங்களுடைய ஜெபமாலையின் வழியாக உங்களுடைய பரிந்துரை நாடுகிறோம் அம்மா. உங்களுடைய பரிந்துரை எங்களுடைய தீய ஆவிகளிலிருந்து, எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்யும் அம்மா. நாங்கள் தொடர்ந்து ஜெபமாலையின் வழியாக உங்களுடைய வல்லமையை நாங்கள் இறைஞ்சி கொண்டாடுகிறோம் அம்மா.
எங்களோட வாழ்க்கைக்குள்ளே வாங்க, எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே வாங்க, எங்களை விடுதலை பண்ணுங்கள், எங்களை குணமாக்குங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரைக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் முதல்ல துவங்கிறது பாருங்கள். அந்த கெர்சனேரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேய் பிடித்தவர் ஆண்டவர் குணமாக்குகிறார். இந்த கெர்சனேர் பகுதி வந்து ஒரு பிறையினத்தவரனுடைய பகுதி. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10 நகரங்கள் உண்டு பாலஸ்தீனத்தில். இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் 10 நகரங்களை கொண்ட டெக்காபாலிஸ் அப்படின்னு சொல்லி கூறுவார்கள். அதான் இந்த கெர்சனேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பிறையினத்தவருடைய பகுதியில், அதுவும் பன்றிகளுக்குள்ள இந்த பேய்களை ஓட்டி விடுகிறார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் பன்றி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு மிருகம். அதான் நம்ம லேவியர் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வந்து யூதர்கள் வந்து பன்றிகளை மேய்க்கக்கூட மாட்டாங்க, பன்றிகள் சைடே போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒதுக்கிப்பட்ட ஒரு தீட்டான ஒரு விலங்கு. ஸோ அந்த விலங்குக்குள்ளே ஆண்டவர் வந்து இந்த தீய ஆவிகளை விரட்டி விடுகிறார். ஸோ பிற இனத்தவரினுடைய ஒரு இடத்தில் ஒரு அசுத்தமான ஒரு பன்றிக்குள் ஆண்டவர் தீயாவிகளை விரட்டி விடுகிறார். சரி, இன்றைக்கி பாருங்கள் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். 3ஆம் வசனம், அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து இன்றைக்கி இந்த பேய்களை ஓட்டும் போது 3ஆம் வசனம், அதுக்கப்புறம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், இதிலெல்லாம் பார்த்தோன்னாக்க ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்களை நம்ம காட்டுறாரு. தீய ஆவிகள் இருந்துச்சு அப்படின்னா 4 அறிகுறிகள் இருக்கும். ஒன்று வந்து கல்லறைகளே மனிதரின் உறைவிடம். நண்பர்களே, இது வந்து நம்ம கல்லறையில் தான் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளுடைய வாழ்க்கை கல்லறையை போல் இருக்குதா, அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாமே மந்தமாக இருக்குது, செத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எதுவுமே ஒரு உயிர் ஓட்டம் இல்லை நம்மளுடைய ஆன்மாவில், வாழ்க்கையில். அப்படின்னா இருள் இருக்கா, அசிங்கங்கள் இருக்கா? ஏன்னா கல்லறையில் இது தான் இருக்கும். தேவையில்லாத மிருகங்கள், பாவங்கள் இருக்குதா? அநேகமாக அந்த பாவங்களினுடைய அடிமைத்தனத்திற்கு காரணம் சாத்தானாகவும் இருக்கலாம். மன அழுத்தம், இதெல்லாம் கல்லறைக்கான ஒரு அடையாளம். ஃபஸ்ட் அடையாளம், மனிதர் கல்லறையில் இருந்தார். இறந்த விஷயங்கள், கடந்த வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்ருக்கோமா அப்படின்னா நம்ம வாழ்க்கை கல்லறையில் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பாருங்கள், அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. அப்போ பாருங்களேன், எவராலும் அவரை அடக்க முடியலன்னு 4ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாராலையுமே அவரை அடக்க முடியலையா? அன்பார்ந்தவர்களே, நம்ம யாருக்கும் அடிப்பணிய மாட்டேங்கிறோமா? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய ஆசைகள், இச்சைகள், நம்மளுடைய தேவைகளாக யாராலையும் கட்டுப்படுத்த முடியும், நம்மளாலேயே கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா? கோபம் அலைஞ்சிட்ருக்கா, இச்சை அலைஞ்சிட்ருக்கா? அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம தீய ஆவியினுடைய பிடியில் இருக்கிறோம். அதாவது எல்லா டைமும் அப்படி இருக்குன்னு சொல்ல வரல. பட் ஒரு சில டைம் நமக்கு தெரியும், ஒரு சில கோபங்கள், ஒரு சில இச்சை உணர்வுகள், ஒரு சில தீய எண்ணங்கள்லாம் நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. நம்ம டோட்டலாக நம்மளை கட்டுப்பாடை தாண்டி போகிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதெல்லாம் ஒரு அழகான அறிகுறி. நம்ம தான் திறந்து விட்டோம் கதவை சாத்தானுக்கு, ஆனால் இப்போ சாத்தான் நம்மளை வந்து ஆட்கொண்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. 5ஆவது வசனம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கல்லறையில் இருக்குது. 2வது, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகள், இல்லை ஒரு ஆசைகள், இந்த தீய உணர்வுகள் இருக்கா? அது 2வது. 3வது, இவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருக்கார்கள். நம்ம எதையாவது ஒரு வெறித்தனமாக தேடி அலைஞ்சிட்ருக்கோமா? அது உடலின் இன்பமாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை, ஏதாவது ஒன்று, கடவுளை தவிர வேறு எதுனாலும் இல்லை. நம்ம அந்த மாதிரி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். கடவுளை தவிர நம்ம வேறு எதையா தேடிட்டு இருந்தோன்னா அதை சாத்தான் நம்மளை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம், நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது அறிகுறி, கடைசி அறிகுறி, தம்மை கற்களால் காயப்படுத்தி வந்தார். நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையினால், நம்மளுடைய பயங்கள்னால, நம்மளுடைய தேவையில்லாத ஒரு சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு மன வருத்தத்தில் இருப்போம். இந்த வருத்தங்கள்லாம் நம்ம உடலையும் ஆன்மாவையும் காயப்படுத்திகிட்ருக்கு, நம்மளை வந்து அது பலவீனமாக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே
இந்த 4 விஷயங்கள், கல்லறையில் இறந்தது விஷயங்களோடு இருக்கிறது, இறந்த வேலைகளை செய்கிறது, பாவத்தில் இருப்பது, யாரும் அடக்க முடியாமல் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளாலே அடக்க முடியாமல் இருக்கிறது, இரவு பகலாய் ஆண்டவரை தவிர மற்ற விஷயங்களில் தேடி அலைஞ்சிக்கிட்டு கூச்சலிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கோமா, பயத்தினாலையும் வருத்தத்தினாலேயும் தாழ்வு மனப்பான்மைகள்னாலேயும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தீயாவிகள்னால நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இயேசுவை கண்டு ஓடி அவரை பணிந்து. பாருங்களேன், இத்தனையும் ஆண்டவர் இயேசுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் பணிந்தார். நம்மளோட ஒழுங்கினம் எல்லாமே ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துட்டோன்னா அது ஒழுங்குக்கு வந்துடும். நம்மளுடைய அந்த கூச்சலிடுறது, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய தேவைகள் எல்லாமே அவர் நம்மளுடைய தேவை, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய தாகம் எல்லாம், பசி எல்லாம் நம்ம இந்த ஒரு தற்காலிகமான இந்த உலக விஷயத்தில் நம்ம தேடிட்டுருக்கோம், ஃபைனைட்டான விஷயங்கள். ஆனால் நம்மளுடைய தேவை, ஆசை, பசி எல்லாம், தாகம் எல்லாம் ஒரு அதுக்கு வரம்பே இல்லாதது, அது முடிவில்லாத விஷயத்த, முடியக்கூடிய விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம முடிவில்லாத இந்த தேடல், முடிவில்லாத கடவுளை மட்டும்தான் அதை இலைப்பாரும். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்க, இன்றைக்கி அந்த பேய் பிடித்தவர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்ததுக்கப்புறம் அவர் பணிந்தார், அவருக்கு பணிஞ்சார், அடி பணிஞ்சிச்சு. இந்த நாளும் அடி பணிஞ்சிச்சு. 9ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவர் கேட்குறாரு, என்ன உன்னுடைய பேர் அப்படின்னு சொல்லி. லெகியோன் அப்படின்னு சொல்கிறார். இந்த லெகியோன் அப்படின்றது கிட்டத்தட்ட 6000 படை வீரர்களை கொண்ட ஒரு படை பிரிவான், ரோமானிய அந்த படைப்பிரிவினுடைய பேராம். அதை இந்த மனுஷன் சொல்லலாம் அப்படின்றப்ப அவ்வளவு தீயாவிகள் அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. மத்திய நற்செய்தியில் இதில் 8ஆம் அதிகாரத்தை நம்ம ஆச்சோன்னா 2 பேர் இந்த கெர்சனேர் பகுதியிலேருந்து தீயாவிகளெல்லாம் பிடிச்சவங்களை ஆண்டவர் குணமாக்கினார்னு சொல்லி சொல்கிறாங்க. புனித செயின்ட் பீடு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த பேய் பிடித்தவர் பிறையினத்தவரைனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். பிறையினத்தவனுடைய இடத்துல இருக்கார். ஒரு பிறையினத்தவரினுடைய மொத்த ஜென்டைல் நேஷன்ஸினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். நம்ம எல்லாருனுடைய அடையாளம். ஆண்டவர் அவர்களை மீட்கிறார் அப்படின்னு புனித பீடு இதை பார்க்க நம்ம அழைக்கிறார், அலங்கரிக்கலாம். அப்படின்னா நம்மை குறித்து காட்டக்கூடிய ஒரு முன்னடையாளம் தான் இந்த பேய் பிடித்தவர் அப்படின்னு சொல்லி புனித பீடு கூறுகிறார். 13ஆம் வசனத்தில் இருப்பாங்க, அவரும் அவருக்கு அனுமதி கொடுத்தார். அப்போ பாருங்களேன், அந்த தீய ஆவிகள் கேட்குது, எங்களை போய் அந்த பன்றியிடம் போக அனுமதிங்க அப்படி சொல்லி. ஆண்டவர் அனுமதிச்சா தான் போக முடியும். நிறைய எக்ஸாசிஸ்ட் சொல்கிறாங்க, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எங்கே அனுமதிக்கிறாரோ, யாருக்கிட்ட அனுமதிக்கிறாரோ அங்கே மட்டும்தான் இந்த தீய ஆவிகள் போக முடியுமா. சொல்லப்போனால் உடம்பில் முதுகு வலியை கொண்டு வந்த கூனி இருக்கக்கூடிய ஒரு வலியை கொண்டு வந்த ஒரு தீய ஆவிகிட்ட ஒரு எக்ஸாசிஸ்ட் ஃபாதர் கேட்குறாராம், ஏன் நீ அப்படி கொண்டு வந்த, எனக்கு தெரில, என்னை கிறிஸ்து அந்த இடத்துக்கு மட்டும்தான் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஸோ ஆண்டவர் அனுமதி கொடுக்காம இந்த சோதனைகள் எதுவும் வருவதில்லை. அப்போ நமக்கும் இந்த அனுமதிகள் ஆண்டவர் கொடுக்குறாருனா நம்மை ஆண்டவர் அதன் வழியாக நம்மை தூய்மைப்படுத்த விரும்புகிறார்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த மனுஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற மக்கள்லாம் ஆண்டவர் ஊழியம் செய்ய விரும்பல. ஆனால் அந்த மனுஷன் கேட்குறான் பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் என்னை அனுமதிங்க, எப்படியாச்சு என்ன, நான் உங்கள் கூடவே நான் இருக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ பின்னாடி போ, நீ உன்னோடைய குடும்பத்துக்கு போ. அவர் பாருங்கள், குடும்பத்துக்கு போய் நீ உன்னுடைய ஆண்டவர் செஞ்சது எல்லாத்தையும் அறிவி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் இந்த பேய் பிடிக்க அனுமதிக்கலைன்னா அவனை அப்போஸ்தலர் ஆக்கியிருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா தாவீது அந்த கஷ்டமான பாதையில் கூட்டி இருந்ததுனால தான் இன்றைக்கி அப்போஸ்தலராக இருக்காங்க. நம்ம யோபுவினோட வாழ்வில் அதான் பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட அந்த தீய ஆவி பெர்மிஷன் கேட்குது. ஆண்டவர் கொடுத்ததுனால தான் யோபுவை போய் துன்புறுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 14ஆம் வசனம் பாருங்கள், பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடி போய் நகரில் நாடுப்புறங்களிலும் இதை அறிவித்தார்கள். இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அன்பர்களை, பன்றி மேய்ச்சிட்டு இருந்தவங்க போய் சொன்ன அந்த செய்தி தவறான ஒரு பார்வையை ஆண்டவர் மேலே கொண்டு வந்திருக்கு. அதனால் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விட வேண்டி இயேசு வேண்டிக் கொண்டார்கள். ஏன்னா இந்த பன்றி மேய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு இழப்பு. பன்றிகளெல்லாம் போய் கடலில் குதித்து செத்துருச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு இழப்பாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க போய் ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் ஆண்டவரை பார்த்து நீங்கள் வெளியே போங்க அப்படின்றாங்க. இல்லைன்னா நம்ம என்ன யோசிப்போம், பேய் குணமாக இருக்காரு, இப்படி நம்ம அங்கங்கே கூச்சலிட்டு திரிஞ்சிட்டு இருந்தான், இவனை குணமாக்கியிருக்காரு,
இவர் நம்மளோட வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு மக்கள் யோசிச்சிருப்பாங்க. ஸோ பிரச்சனை மக்கள் மேலே இல்லை, இந்த பன்றிகள் மேய்ச்சி கொண்டு இருந்தவங்க போய் சொன்னதில் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய அப்போ பாருங்கள், ஒரு சில நன்மைகளுக்காக நம்ம அவங்களுடைய பர்சனல் சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இந்த மனுஷன் என்னமோ பண்ணிட்டான், அதனால் நம்மளோட பண்ணிங்களாம் போய் கீழே விழுந்துருச்சு, அவங்களுக்கு அதுதான் மனசில். ஸோ ஆண்டவரை பற்றி தப்பான ஒரு அறிவுரை கொடுத்துட்டாங்க, ஒரு நற்செய்தியை அறிவிச்சிட்டாங்க. பட் ஆனால் அது சரியாக வரதை நம்ம பின்னாடி பார்ப்போம். 15ஆம் வருஷத்தில் பாருங்கள், அந்த பேய் பிடித்தவர் எப்படியெல்லாம் தன்னை காயப்படுத்திட்டு இருந்தவர் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவரை தொட்டதுக்கப்புறம் ஆடையை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார். அன்பந்தவர்களே, இப்போ இருக்கிற உலகமும் இப்படி தான் அன்பந்தவர்களே. நம்மளோட இறந்து போன செயல்களில் நம்ம பழைய வாழ்க்கையில் இருந்தப்போ எல்லோரும் மாதிரி இருந்துக்கிட்டு, எல்லோரும் மாதிரி டிவி பார்த்துட்டு, எல்லோரும் மாதிரியும் ஜாலியாக வெட்டியாக சுற்றிக்கிட்டு, கடவுள்கிட்ட ஜெபிக்காமல் பைபிள் வாசிக்காமல் நம்மள இருந்தப்பெல்லாம் மக்கள் நம்மளை பார்த்து பயப்படல. ஆனால் நம்ம பாருங்கள், திடீர்னு ரிட்ரீட் போக ஆரம்பிப்போம், திடீர்னு நம்ம கடவுளை தேட ஆரம்பிப்போம், திடீர்னு பைபிள் வாசிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபமாலைகள் நிறையா ஜெபிப்போம். ஜெபமாலை நிறையா ஜெபிக்கிறத பார்த்து பயப்படுவாங்க. என்ன இவ்வளோ ஜெபமாலை ஜெபிக்கிறியா? ஓ, அப்போ நான் அவ்வளோ தடவை பாவம் செஞ்சப்போ உங்களுக்கு தெரியல? அன்பார்ந்தவர்களே, அவன் ஆடையை அணிந்து அறிவு தெளிவுடன் இருந்தான். அப்பா அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆடை இல்லாமல் பைத்தியம் மாதிரி பேய் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தப்போ அவனை பார்த்து யாரும் பயப்படல. ஏன்னா இவர்கள் செயல்களும் இருளை சார்ந்தது. புனித யோவான் கூறக்கூடிய நற்செய்தியை பொறுத்த வரைக்கும் அதே போல தான் அன்பார்ந்தவர்களே. அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இந்த உலகம் என்ன வெறுத்துச்சு, என்ன மேலே என்ன இகழ்ந்துச்சு, அதே போல் தான் உங்களை பார்த்தும் இகழும், உங்களை பார்த்தும் இருக்கும், உங்களை பார்த்தும் பயப்படும். ஆண்டவர் அதனால தான் பார்த்து ஆண்டவர் இந்த இடத்த விட்டு போக சொல்கிறாங்கன்னு. ஸோ அல்டிமேட்டாக நம்ம கடவுள் பக்கம் திரும்பும்போது கடவுள்கிட்ட நெருங்கி அறிவு தெளிவுடன், அந்த ஊதாரி மகனுக்கு இருந்த அந்த அறிவு தெளிவு எனக்கு வந்திருக்கு பாருங்கள். அப்போ ஊதாரி மகனும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாசிசம் மாதிரி தான். ஊதாரி மகனும் அறிவு தெளிவுடன் தான் வந்தான் பன்றிகள் கிட்ட, அதே பன்றிகள் கிட்ட. எவ்வளோ ஒரு ஒற்றுமைகள் இருக்குது பாருங்களேன். அந்த அறிவு தெளிவு எதை காட்டுது? இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் உலகம் தான் உண்மைன்னு. இல்லை, உலகம் தற்காலிகம், இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி வேறு ஒரு உலகை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அறிவு தெளிவுக்கு, உண்மையான அறிவு தெளிவுக்கு வரும். இந்த உலகம் தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம முட்டாள்களாக இருக்கிறோம், தவறான ஒரு புரிதலில் இருக்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்ல இருப்பாங்க 19 உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவற்றையெல்லாம் உறவினருக்கு அறிவிக்கும். நம்ம அந்த ஆண்டவர் நம்மை தொட்டு குணப்படுத்திட்டான்னா, இப்போ நான்லாம் பர்சனலான ஒரு அனுபவம், நான் அதை தான் நானுமே உங்களுக்கும் கூறுகிறேன் நண்பர்களே. எனக்கும் இதே போல் பிரச்சனைகளை இந்த ஆண்டவர் வெளியே வந்தப்போ இதை உலகம் ஃபுல்லாக சொல்லணும். ஆண்டவர் உண்மை, ஜெபமாலையின் வல்லமை உண்மை, இதை உலகமெல்லாம் சொல்லணும். ஆண்டவர் விரும்புகிறாரு பாருங்க. ஆண்டவர் அதனால தான் தொடுறாரு, சும்மா இல்லை, நம் வழியாக மற்றவர்களை தொடுவதற்கு. நம்ம ஆனால் அது செல்ஃபிஷாக எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது, நம் வழியாக மற்றவர்களை தொடுவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை பாருங்கள், கடவுள் உமக்கு செய்தவற்றை மற்றவர்களுக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கடவுள் என்ன செஞ்சார்? ஆண்டவர் இயேசு தம்முடைய இறைத்தன்மையை இங்கே வெளிப்படுத்துகிறாராம். இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க, கடவுள் உமக்கு செய்தவற்றை போய் அறிவிங்க. அப்போ ஆண்டவர் செஞ்சது கடவுள் செஞ்சதான், ஆண்டவர் இயேசு செய்தது. இதே நம்ம லூக்கா நற்செய்தியில் 8ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தியோஸ் காட் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. யாவே இறைவன் செய்தது. அப்போ ஆண்டவர் இயேசு செய்தது யாவே இறைவன் தந்தை செய்ததற்கு ஒப்பாகுமா? 22ஆம் வசனம் பாருங்கள், தொழுகை கூட்டத்தை தலைவர்களுக்குள் ஒருவனான யாவேர். அன்பார்ந்தவர்களே, இந்த யாவேர் 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த பெண், இது வந்து சாண்ட்விச் ஸ்டோரி அப்படின்வாங்க. சாண்ட்விச்னா என்ன, 2 பிரெட் இருக்கும், அதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது ஜாமோ இல்லை பட்டரோ நம்ம தடவோம் இல்லையா? அதே போல் யாவீர் தொழுகை கூட தலைவரினுடைய யாவீரினுடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார், இறந்தும் போகிறார். ஸோ அந்த நிகழ்வில் ஆரம்பித்து நடுவில் மார்க் நற்செய்தியிலேருந்து நிறையா சாண்ட்விச் போடுவாராம். ஸோ அவர் என்ன பண்ணுறார், நடுவில் 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த பெண்ணினுடைய நிகழ்வை சொல்லி முடிச்சுட்டு திரும்ப யாவிற்கு அவர் போகிறார். ஸோ பாருங்களேன், அழகாக 2 விஷயங்களில் 2 கதைகளை சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்கார். அவர் பாருங்கள், யாவர் எவ்வளோ தாழ்ச்சியாக பாருங்கள், அவர் அது காலில் விழுந்து, நம்ம இதெல்லாம் நோட் பண்ணுறோம் அன்பார்ந்தவர்களே. தாழ்ச்சி இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து என்ன கைகளை வச்சு குணமாக்குன்னு. ஆண்டவர் உடனே வராரு பாருங்கள். அந்த தாழ்ச்சி ஆண்டவரால் அதை ரெசிஸ்டே பண்ண முடியாது. ஆனால் நம்ம கர்வத்தோடு இருந்தோன்னா
ஆண்டவர் அவர்களை புறக்கணிக்கிறார், அவரை வெறுக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் திருப்பாடலாம். ஸோ செருக்குற்றரை ஆண்டவர் வெறுக்கிறார், சிதறடிக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் இரக்கத்தோடு காண்கிறார். மாதகிட்ட போகும்போது ஆண்டவர் இசைட்டு போகும்போது அவங்க கால்களில் விழுகிறோமா, அந்தளவுக்கு தாழ்ச்சி இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 25வது வசனத்தில் 12 ஆண்டுகளாய் அன்பர்களே அவங்க நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. ஆனால் அவங்க நிலைமை மோசமாயிட்டே தான் போகுது. லேவியர் 15ஆம் அதிகாரம் 25-30 வசனங்களுக்கு வருகிறது. அந்த ஒரு பெண்ணுக்கு இரத்தப்போக்கு உள்ளது என்றால் அவங்க யாரையும் தொட முடியாது. அவங்க யாரை தொட்டாங்கன்னா அவங்களும் அசிங்கமாகிடுவாங்க, அவங்களும் தீட்டுப்பட்டவர்கள் ஆயிடுவாங்க. அதாவது அவங்கள இந்த இஸ்ரேலினுடைய இந்த உடன்படிக்கை வாழ்விலே அவங்களால தொடர்பில் இருக்க முடியாதான். அவங்க அப்படின்னா மக்கள் கூட்டத்துக்கிட்டே வரக்கூடாது. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே ரிஸ்க் பண்ணிவிட்டு ஆண்டவரை போய் தொடுகிறார். ஆண்டவரை தொட்டதுனால ஆண்டவர் தீட்டாகலை, அசுத்தமாகலை. ஆனால் இந்த பெண் தூய்மை ஆகிறார்கள். அன்பர்களே, நம்மளும் ஆண்டவற்றை நெருங்கிறதுக்கு, ஒரு ரெட்ரீட் போகிறதுக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு, தினமும் திருப்பலியை போய் பங்கேற்கிறதுக்கு, நம்ம திருப்பயணம் போகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய வேலைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு ரெட்ரீட்டுக்கு போக முடியும். ஒரு ஸ்டெயின் ரெட்ரீட்டுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாமல், தியாகம் பண்ணாமல், ரிஸ்க் எடுக்காமல் போக முடியாது. அன்பர்களே, எல்லாரோட வாழ்க்கையிலும் இதுதான். ஒரு ரெட்ரீட் போகிறதுனா, ஒரு ஜெபமாலை ஜெபிக்கணும், திருப்பலி போகணும் முடிவெடுத்து அப்போ தான் ஏதாவது பிரச்சனை வரும், அப்போ தான் யாராவது வருவாங்க, அப்போ தான் ஏதாவது ஒரு வேலை வரும். அன்பர்கள், அதை தாண்டி போகும்போது நம்ம அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணுக்கு அந்த குணமடைஞ்சது போல் நம்மளோட வாழ்வும் குணமடையும். ஸோ அந்த ரிஸ்க்கை தாண்டி போகிறோமா, அது ஒரு கேள்வி. 28ஆம் வசனம் பாருங்கள். அந்த பெண் அவங்க மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டாங்களாம். என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். என்னன்னு எண்ணிக்கொண்டார்? நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். அன்பர்களே, நம்ம அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள். ஆண்டவர் நிறைய பேர் அவரை தொட்டாங்களாம். பாருங்கள் 24ஆம் வசனம் கூறுகிறது. நிறைய சீடர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே எத்தனை பேர் அவங்களை நெருக்கிக்கிட்டு வராங்க, யார் தொட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னா அத்தனை பேர் நெருக்கிட்டு வந்திருக்காங்க, யாருக்குமே குணமாகலை அன்பர்களே. ஆனால் மனசில் விசுவசித்த அந்த ஒரு பெண், அவங்களுக்கு மட்டும்தான் குணமானாங்க. இதே போல் நம்ம நிறையா பின்னாடி பார்ப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எண்ணத்தில் பொறாமப்பட்டுட்டோம் ஆண்டவர். அதனால எண்ணத்தை பற்றி திரும்ப பேசுகிறார், நம்மளுடைய சிந்தனையை பற்றி பேசுகிறார். நம்ம என்ன சிந்திக்கிறோம், கொஞ்சம் நேரம் கூட ஆண்டவருக்கு எதிராக சிந்தனையை விட்டுறவே கூடாது. இல்லை இச்சைக்குரிய சிந்தனை, இல்லை ஒரு பொறாமைக்குரிய சிந்தனை, கோபத்துக்குரிய சிந்தனை, பழி வாங்கணுன்ற சிந்தனை, மற்றவங்களை எதிர்மறையாக பார்க்குற சிந்தனைகளை இடம் கொடுக்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே. சிந்தனையை ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்குறோம் 29ஆம் வசனத்தில், அவர் தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்தார். அன்பர்களே பாருங்களேன், ஆண்டவருக்கே தெரியாமல் கூட நம்ம அவரை விசுவசிச்சோன்னா குணமடைஞ்சிடலாம் போல், அப்படி தான் தெரியுது. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடம் இந்த வல்லமை பெறப்பட்டு போகுது. அவர் போய் தொடலை, அவர் சொல்லலை ஓகேம்மா நீ குணமாகுன்னு சொல்லலை. ஆனால் இந்த அம்மா விசுவாசத்தோடு அவரை தொடுறாங்க. அவருக்கே தெரியாமல் வல்லமை புறப்பட்டு போனதுக்கப்புறம் தான் அவர் உணர்றாரு, அவர் வெளியே போகுதே, யார் விசுவாசத்தோட தொட்டா அப்படின்னு. அது மாதிரி அப்போ பாருங்களேன், பிற மதத்து சகோதரர்கள் அவங்க யாரை வழிபடுறோன்னே தெரியாமல் அவங்களும் ஜெபிக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்கள யாருன்னே ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்கிறாரு, நீங்கள் யாரை வழிபடுறீங்கன்னு தெரியாமல் வழிபடுறீங்கன்னு சொல்லி சமாரிய பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ யாரை வழிபடுறோன்னு தெரியாமல் அவங்க வழிபடுகிறார்கள். நம்ம மறுக்க முடியாது, அவர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க வழிபடுற அந்த பொய்யாக தவறாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலைகள் அல்ல. ஆண்டவர் இயேசு மூவர் இறைவன் அவர்களுக்கு அந்த அருளை வழங்குகிறார். ஏன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை எலும்பு செய்கிறார்னா, யாருன்னு தெரியாத இந்த ஆயினில்லாத அந்த ஆடுகள் யாரோ ஒருத்தவங்களை கடவுள் நினச்சி அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுடைய தாழ்ச்சியை பார்க்க மாட்டாரா? ஸோ அவங்களுக்கு நடக்கிற அற்புதம் மூவர் இறைவனினால், நம்ம ஆண்டவரினால் நடக்கிறது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம அவங்ககிட்ட சொல்லணும், உங்களை குணமாக்கினது கடவுள் தான். ஆனால் அந்த கடவுள் யார்? நீங்கள் நினைக்கிற கடவுள் கிடையாது. நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடவுள், அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், நமக்காக உயிரை விட்ட கடவுள்னு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 34ஆம் வசனத்தில், மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிருன்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, மக்கள் அவங்கள ஐசோலேட் பண்ணாங்க, அந்த பெண்ணை
தனித்து வச்சாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். இவ்வளோ ரிஸ்க்கை தாண்டி போனதுக்கப்புறம் அந்த மன அமைதி, அமைதியுடன் போ, எவ்வளோ அமைதியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. நம்ம உடல் நோய், நம்ம வாழ்க்கையில் இருக்க நோய் குணமாச்சுன்னா அந்த அமைதி அந்த மகளுக்கு, அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன்? அவ்வளோ ரிஸ்க்கை தாண்டி ஆண்டவரை விசுவாசத்தோடு தொட்டதுனால. நம்ம ஆனால் பாருங்கள், நம்மளால் ஜெபமாலை ஜெபிக்க முடியல, தினம் திருப்பலிக்கு போகல, ஏன்னா நம்ம நடுவில் இருக்க தடைகளை பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி விசுவாசத்தோடு தொடும்போது அதே மன அமைதி, அதே அந்த நோயிலேருந்து குணமடைந்த அந்த ஒரு க்யூர் நமக்கும் கிடைக்கும். அந்த ஒரு குணமாக்குதல், அந்த ஒரு நலம் நமக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 35ஆம் வசனத்தில் திரும்ப யாவீரினுடைய அந்த மகளை பற்றி போகிறாங்க. அன்பர்களே, மக்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், உங்கள் மகள் இறந்துட்டா, முடிஞ்சிச்சு, ஏன் இன்னும் போதகரை கஷ்டப்படுத்திருக்கேன், நீ என்ன கடவுள்கிட்ட போயிட்டுருக்க? அதெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தான் இப்படி தான் பேசுவோம், நம்ம உடம்பு இப்படி தான் முடியாதுன்னு சொல்லும், உலகம் இப்படி தான் முடியாதுன்னு சொல்லும். ஆனால் அன்பாந்தர்களே, இப்படி லோயலா இனாசியார் கூறுகிறார், தூய ஆவியானவர், கடவுள், வானதூதர்கள் நம்மை திடப்படுத்துவார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க 36ஆம் வசனத்தில், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அன்பர்களே, இது 1000 வருஷங்களுக்கு கழிச்சும், இன்றைக்கும் 2000 வருஷம் கழிச்சும் நம்மை பார்த்த ஆண்டவர் தான் சொல்கிறார், பயப்படாதீங்க, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். இது நம்ம செய்யணும் அன்பாந்தர்களே. நிறைய மிரக்கல்ஸ் நம்மளை சுற்றி நடக்குது அன்பாந்தர்களே. கடவுள் கூட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. ஆண்டவர் பாருங்களேன், அவர் அனுமதிக்கிறார் அந்த பெண்ணை இறந்து போவதற்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா அது ஏன் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பாருங்கள், அவர் கூட இருக்கிறவங்கள மட்டும்தான் 37ஆம் வசனத்தில் பாருங்கள், புனித பேதுரு, புனித யோவான், புனித யாக்கோபு, அவர் கூட நெருக்கமானவர்கள் மட்டும் கூட்டிகிட்டு போய் எப்படி உயிர்த்தலை செய்கிறாருன்றதை பார்க்க வைக்கிறாரு. நம்ம அவர் கூட இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் அவருடைய கரங்களை பார்க்க முடியும், அவர் கரத்தின் செயலை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்மளும் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு ஒரு இது கிடச்சிச்சு, அது கிடச்சிச்சு. அன்பர்களே, ஆண்டவர் கூட இருந்தோன்னா அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வில் திடீர்னு பஸ் ஒரு டைமுக்கு வருது, திடீர்னு நமக்கு ஒரு அழகான ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறது, எல்லாத்துலேயும் ஆண்டவரை நம்மளால் பார்க்க முடியும். அவர் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தள்ளி விட்டுறாரு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 39ஆம் வசனத்தில், அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். அன்பர்களே, ஆண்டவர் நம்மளுடைய மனசுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் எதான் கேட்குறாரு, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, ஏன் இவ்வளோ அமளி, ஏன் இவ்வளோ அழுகை, பயப்படாத, ஒன்றும் எல்லாம் செத்து போல, அது தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. அன்பர்களே, பைபிளை பொறுத்த வரைக்கும் இறப்புன்றது ஒரு தூக்கம். ஆனால் நம்ம பாவத்தில் இருந்தோன்னா அதான் ஆண்டவர் இறப்புன்னு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே அது யோவான் நற்செய்தியில் பார்த்தோம். ஸோ அந்த பெண் தூங்குறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு நிலை ஆண்டவரை பொறுத்த வரைக்கும். இறுதி நாளின் போது எல்லாரும் அந்த இறப்பில் இருந்து, அந்த தூக்கத்துலேருந்து உயிர்த்தல் வருது போல் அந்த இறப்புலேருந்து நம்ம உயிர்த்தல போகிறோம். ஸோ உடல் இறந்து போவது ஒரு தற்காலிகமான விஷயம் பைபிளை பொறுத்த வரைக்கும், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும். இப்படி இந்த பீடு கூறுகிறார், நம்மளுடைய இதயமும் கூட இந்த உலகத்தில் இந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு இந்த பெண்ணை போல் இறந்து போயிருக்கு. அது ஒரு தூக்கத்தில் இருக்க. ஆண்டவர் உள்ளே வரும்போது நம்ம உயிர்த்தலை செய்கிறார். நம்ம வந்து லாசரை உயிர்த்தலை செய்தது போல், இந்த பெண்ணை உயிர்த்தலை செய்தது போல் நம்மை உயிர்த்தலை செய்ய போகிறார். இப்படி இந்த பீடு கூறுகிறார், நற்கருணை அதுக்கு நம்ம உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ, இப்படி இந்த லோயலா இனாசியார் கூறுகிறார், ஜென்யூனான ஹாப்பினஸ், உண்மையான மன அமைதியும் சந்தோஷம் ஆவியானவரால் மட்டும்தான், கடவுளால் மட்டும்தான், புனிதர்களால் மட்டும்தான், வானதூதர்களால் மட்டும்தான் தர முடியுமா. ஆனால் ஒருவேளை நம்ம ஒரு பைபிள் பகுதியை நம்ம தியானிக்கிறோம், அல்லது நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், இதனால் ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அது வந்து உலகமாலும் தர முடியும், கடவுளாலையும் அதை எடுத்து பயன்படுத்த முடியும், சாத்தானாலையும் பயன்படுத்த முடியும். ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சுட்டு திடீர்னு ஒரு மன அமைதி, ஒரு மன சந்தோஷம், இல்லை நம்ம அந்த ஒரு கான்சலேஷன் ஃபீல் பண்ணுறோம், ஆறுதல் ஃபீல் பண்ணுறோன்னா, எந்த ஒரு நம்ம முன் செயலும் இல்லாமல் அது நடக்குதுன்னா அது கண்டிப்பாக கடவுளிடமிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 40ஆம் வசனம் பாருங்கள், அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். அன்பர்களே, ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூட சிரிச்சிருக்கிறாங்க. சீடர்களை பார்த்து, புனிதர்களை பார்த்து சிரித்தாங்க. நம்மை பார்த்தும் சிரிப்பாங்க. நம்ம ஜெபிக்கும் போது,
நம்ம கடவுளை நம்பி இருக்கிறத பார்த்து இவன் இன்னுமா கடவுளை நம்பிட்டு இருக்கான், இந்த காலத்தில், இந்த நவீன உலக, இந்த சயின்ஸ் இருக்கிற காலத்தில் வந்து, அறிவியல் காலத்தில் வந்து இப்படி நம்புறானேன்னு சொல்லி நம்மளை சிரிப்பாங்க. ஆண்டவரையே பார்த்து சிரித்தாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கூறுகிறார், அவரை பொருட்டு நம் எள்ளி நகையாடப்பட்டோம் என்றால், துன்புறுத்தப்பட்டோம் என்றால் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்கு இதை நினச்சி நம்மளுடைய சன்மானம் மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், 41ஆம் வசனத்தை, சிறுமியின் கையை பிடித்து ஆண்டவர் தொடுறாரு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் தான் ஆண்டவர் தொடுறாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் தொடுகிறார். இந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்மளுடைய ஆன்மாவை வானதூதர்கள் வழியாக, புனிதர்கள் வழியாக ஆண்டவர் நம்மளுடைய ஆன்மாவையும் உடலையும் வாழ்க்கையும் தொடுவார். அவர் சொல்கிறார் பாருங்க, தொட்டு தலித்தாக்கும். அதற்கு என்ன பொருள்னா, அது வந்து அரமைக் மொழியில் சொல்கிறாராம் அப்படி இந்த மார்க்கு, தலித்தாக்கும். அப்போ ஆண்டவர் பேசின அப்போ பாருங்கள் அன்பந்தர்களே, சீடர்களால் அதை மறக்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்லி எழுப்பினார், புனித பேதுரு அந்த இடத்துல இருக்கார், தலித்தாக்கும்னு சொல்லி எழுப்பினார் அப்படின்னு சொல்லி புனித மார்க்கு கிட்ட சொல்லியிருப்பார். மார்க்கு நற்செய்தியாளர் அதை நமக்கு பதிவு செய்கிறார் இங்கே எழுதி. பாருங்கள், தலித்தாக்கும்னா அரமைக் மொழியில் தலித்தாக்கும் அப்படின்னா அதை வந்து என்ன பொருள்னு சொல்லி கிரேக்கத்தில் அவர் மொழிபெயர்க்கிறார். சிறுமியே உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு, அரைஸ். லிட்டில் கேர்ள் ஐ டெல் யூ அரைஸ். சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு. அதனால தான் பாருங்கள், அரமைக் மொழியை வந்து மார்க்கு நற்செய்தியாளர் ரோமியர்களுக்கு ஏற்ற மாதிரி யூதர் அல்லாத நம்மை போன்ற பிறனித்தவர்களுக்கு புரிஞ்சு கொள்கிற வகையில் அதை அவர் மொழிபெயர்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய ஆன்மாவையும் வாழ்க்கையும் பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், தலித்தாக்கும். நம்மளுடைய பேரை அங்கே போட்டுக்குவோமே, நான் உனக்கு சொல்கிறேன். நம்மளுடைய பேரை அந்த இடத்துல போட்டுக்கொள்வோம், எழுந்திடு. அன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறான்னு பாந்தவர்களே. ஆனால் அது வரைக்கும் யாவீரின் மகளுக்காக யாவீர் வந்தது போல் நம்ம முயற்சி செஞ்சு கால்நடையாக நடந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நம்ம கெஞ்சி மன்றடை அவர்கிட்ட கேட்கணும். 43ஆம் வசனம் பாருங்கள், அவளுக்கு உணவு கொடுக்குமாறு சொன்னார். அன்பந்தர்களே, ஆண்டவர் எவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவர் பாருங்களேன், நம்ம உலக தேவை, உடலின் தேவை கூட ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். யாராவது யோசிச்சிருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்திருக்கும், அவருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு தாயின் குணம் உள்ள ஒரு கடவுளாக இருக்கார் பாருங்களேன். அப்போ ஆண்டவர் நம்ம உடலின் தேவைகளும் நமக்கு தெரியுது. உள்ளத்தின் தேவை, ஆன்மாவின் தேவையை தாண்டி உடலின் தேவை, உலகத்தின் தேவையும் ஆண்டவர் பூர்த்தி செய்வார். 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். மார்க் நற்செய்தியில் பாருங்கள், 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் பாருங்கள் சொல்கிறத பார்த்து, இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன, அவருடைய சொந்த ஊரில் கேட்குறாங்க மக்கள். என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கையால் ஆகும் வல்ல செயல்கள். அன்பாந்தர்களே, அவருடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையும் பார்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க 3ஆம் வசனத்தில், இவர் தச்சர் அல்லவா. அவருடைய வேலையை பார்க்குறாங்க, அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய பின்னணியை பார்க்குறாங்க, அவருடைய குடும்பத்தை பார்க்குறாங்க. இவர் மரியாயின் மகன் தானே. அன்பர்களே, ஒரு ப்ரீச்சர், அழகான ஒரு மாதாவுடைய பக்தர் சொல்லுவார், நான் அதை கேட்டிருக்கேன், மரியாயின் மகனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம், இவ்வளோ வல்லமை. அவர் சொல்கிறார், மரியாயின் மகனுக்கு தாண்டா அவ்வளோ ஞானம் இருக்கும் அப்படின்றாரு. அவர் அழகாக, அந்த ப்ரீச்சர் அழகாக நமக்கு சொன்னார். ஸோ அது எனக்கு இன்னும் மனசில் ஞாபகம் இருக்குது, மாதாவின் மகனுக்கு தான் அவ்வளோ வல்லமையின் ஞானமும் உண்டு. அன்பர்களே, நம்ம வந்து என்ன வேணால் ப்ரொஃபஷன் செய்யலாம். நம்ம வந்து குருவாக இருக்கலாம், கண்ணீர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பொதுநிலையினர்களாக இருக்கலாம், நம்மளோட அழைப்பு எதுவாக இருக்கலாம், நம்மளுடைய வேலை எதுவாக இருக்கலாம், நம்ம டிரைவராக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், உடம்பு சுகத்தோடு இருக்கலாம், உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம மரியாயின் மகனாக இருந்தோன்னா அதே வல்லமை, அதே ஞானம் நம்மிலும் செயல்படும். ஏன்னா அந்த வல்லமை ஞானமும் ஆவினவரோடது, கடவுளோடது. அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, அந்த சகோதர சகோதரிகள் யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் 4 பேரோடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பெயர்கள் குறிப்பிடாத சகோதரர்களும் இருக்காங்க. நண்பர்களே, அதுக்கான விளக்குவரையை நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம், நம்ம மத்திய நற்செய்தி வரும்போது. பட் ஆனால் ஒன்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம், இந்த சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அவர்கள் வந்து மாதாவுடைய வயிற்றிலேருந்து பிறந்தவர்கள் கிடையாது, தேவ மாதா கன்னி. அப்போ இந்த சகோதர சகோதரிகள் ஒன்று விட்ட சகோதர சகோதரியாக இருக்கலாம், அல்லது இவர்கள் வந்து கசின்ஸாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஸோ அதனால் இவங்களை வந்து நம்ம மாதா
உடைய திரு உதிரத்திலிருந்து பிறந்த சகோதர சகோதரிகள்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. பிரிந்து போன சகோதரர்கள் இவர்களை அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம மத்தேயு நற்செய்தி வரும்போது நம்ம அதற்கான விளக்க உரையில் நம்ம பார்க்கலாம். சரி, 6ஆம் வசனம் பாருங்கள். அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அன்பர்களே, ஆண்டவர் 2 விஷயத்தை பார்த்து வியப்புற்றார். ஒன்று, அந்த ஒரு வேற்றினத்தை சார்ந்த ரோமானிய அந்த ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் வியப்புற்றார். இன்னொன்று, இந்த சொந்த ஊர்லேயே விசுவாசம் நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புறுகிறார். அன்பர்களே, அதனால தான் ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லாமல் அவரால் எந்த வல்ல செயலும் அங்கே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போது அன்பர்களே, நம்ம சைட்லேருந்து விசுவாசம் நம்ம நம்புகிறோம், அதை செயலில் காட்டணும். எப்படி? நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஜெபத்தில் டைம் செலவு ஆரம்பிக்கணும். தினமும் திருப்பலிக்கு போகிறதுனால பைபிள் நம்ம விசுவாசத்தை செயலில் காட்டும்போது நம்ம விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர், மகளே மகனே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ நம்ம விசுவாசத்தை நம்ம செயலில் காட்டுறோமா? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பாருங்கள், 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு அதை விட்டு வெளியே வரக்கூடிய தீய ஆவிகள் மீது அதிகாரத்தை அளிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நண்பர்களே. ஆனால் தீய ஆவிகள் மீது அவர் அதிகாரத்தை அளிக்கிறார். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் நோய்களை குணமாக்குறதுக்கும் அவர் அதிகாரத்தை அளிக்கிறார், உடல் நலங்களை குணமாக்குறது. ஆனால் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் இது வரைக்கும் அதிகாரத்தை அளிக்கலை அன்பார்ந்தவர்களே. அதுக்கு அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறார். அது மட்டும் தான் பாருங்கள், இவங்க எண்ணெயை பூசி குணப்படுத்துகிறார்கள். நம்ம 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எண்ணெயை பூசி குணமாக்குறாங்க, தீய ஆவிகளை குணமாக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ ஆண்டவர் நினச்சா அப்போஸ்தலர்களுக்கு புனிதர்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது பேய் வெளியே ஓடுன்னு சொல்கிறோம். ஏன்னா மாதாவுக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, தொடக்க நூல்லே கொடுத்துட்டாரு. 3:15 புனிதர்கள் பேயை ஓட்டுறாங்க, அப்போஸ்தலர்கள் பேயை ஓட்டுறாங்க, எண்ணெயை பூசி குணமாக்குறாங்க. அதனால தான் திருச்சபையில் இன்றைக்கும் நம்ம நோயில் பூசுதலில் எண்ணெயை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அதே அதிகாரத்தை ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை, மாதாவுக்கு இருந்த அதே அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுத்துருக்கிறார், குருக்கள் கண்ணீர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ திரிந்தன் சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டு இதை தான் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதனால தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து நோயை குணமாக்கும் போது எண்ணெயை பூச சொல்கிறாங்க. திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு அதான் 1511ஆம் பத்தியிலேருந்து 16ஆம் பத்தியில் நமக்கு கற்பிக்கிறது. ஸோ பாருங்கள், நம்ம திருச்சபையினுடைய திருவருள் சாதனங்கள்லாம் பைபிளில் இருக்குது, அதனுடைய வேர்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 14-29 வசனங்களில் திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகர்லப்பரை தலை வெட்டி கொள்கிறாங்க. அமர்ந்தவர்களே, எப்போ இது நடந்துச்சு? அந்த ஏரோது மன்னன் தவறாக, முட்டாள்தனமாக, கண்மூடித்தனமாக ஒரு வாக்கு கொடுத்துட்றான். நீ எதை வேணால் கேள்வி, நான் உனக்கு கொடுத்துட்றேன், என் பாதி அரசாங்கத்தை கூட நான், ஆட்சியை கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்றார். ஏன் இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ண முடிச்சு? ஏன்னா அங்கே ஆட்டமும் பாட்டமும் குடியும் இருந்தது. அன்பந்தவர்கள், எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு ஆட்டம் பாட்டம் குடி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் டான்ஸ் இருக்கோ, அங்கே அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க, மக்கள் நிலையான இருக்க மாட்டாங்க. அதனால தான் புனித ஜான் மரி வியானி ஃப்ரான்ஸ் நாட்டில் ஆர்ஸ் நகரத்துக்கு போனப்போ அவர் முதல்ல இந்த கிளப்பெல்லாம் இழுத்து மூடினார், இந்த ஆட்டம் பாட்டத்தை இழுத்து மூடினார். எங்கெங்கெல்லாம் டான்ஸு, சினிமா, பாட்டு, கேலி கூத்து, என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மனசு நிலையாக இருக்காது, ஈஸியாக நம்மளால் பாவத்தில் விழுந்துட முடியும். எங்கெல்லாம் அதிகமான சாப்பாடு, இன்பங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மிதமிஞ்சி போயிருக்குது, அங்கே நம்மளுடைய அறிவு தெளிவாக இருக்காது. அந்த பேய் பிடித்தவருக்கும் அந்த ஊதாரி மகனுக்கும் இருந்த அந்த அறிவு தெளிவு இருக்காது அன்பார்ந்தவர்களே. அதனால தான் நம்ம உலகத்துலேருந்து விடுபட சொல்கிறோம். கடவுள்கிட்ட நெருங்கணுமா, ஒரு அறிவு தெளிவுக்கு வரணுமா, சாப்பாட்டிலேருந்து, உடலின் இன்பங்கள்லேருந்து நம்மளை எதெல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த ரிலாக்ஸேஷனை ஆண்டவரிடமிருந்து தேட ஆரம்பிக்கணும். எது நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுது, காமெடியா, ஸ்போர்ட்ஸா, எல்லாத்தையும் தூக்கி போடணும், அதை தியாகம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும் அன்பார்ந்தவர்களே. இதெல்லாம் டீப்பாக ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு இதை தான் பண்ணி ஆகணும். டீப்பாக போகணுன்னு ஆசைப்பட்டால் இதை நம்ம செஞ்சாகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கேயும் கூட பாருங்கள் 31ஆம் வசனத்தில் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதனால் அதான் சீடர்கள் அப்படி வேலை செஞ்சுருக்காங்க, உண்பதற்கு கூட நேரம் இல்லையா.
அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பாலை நிலையத்துள் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள். இங்கேயும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, சீடர்களுக்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் ஓய்விடுங்க அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, மணமகனை எடுக்கப்பட வேண்டும், அப்போ அவங்க ஓய்வு உபவாசம் இருக்க வேண்டிய ஒரு காலம் வரும். ஆண்டவர் பாருங்கள், நம்ம புனித லோயில் என்ன செய்யணும் அதான் சொல்லுவார், எவ்வளோ தூக்கம் வேணுமோ அவ்வளோ தூக்கத்தை கொடுத்துருங்க. உபவாசம் இருக்கும்போது உபவாசம் இருக்கணும். சாப்பிட்ற நேரத்தில் எவ்வளோ தேவையோ அதுக்கு சாப்பிடணும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக டயர்டாக இருக்கும்போது சாத்தான் அதை பயன்படுத்தலாம். பட் அதுக்காக நான் உபவாசமே இருக்க மாட்டேன்னு போயிடக்கூடாது. ஸோ உபவாசம் இருக்கும்போது நம்ம விருப்பம் பலப்படும். சாப்பாடை குறைக்கும்போது சில சமயம் நம்ம நைட் விஜில் இருக்கணும், தூக்கத்தை தவிர்க்கணும். ஆனால் சில நேரங்களில், நார்மலான நேரங்களில் நம்ம சரியான உணவு உண்ணணும், சரியான அளவு தூங்கணும். புனித லோயெல்லாம் என்ன செய்யணும் அதான் கூறுகிறார். இல்லைனா சாத்தான் அந்த டயர்ட் எடுத்து நம்மளை ஜெபிக்க விடாமல், சரியாக தியானிக்க விடாமல், மெடிடேட் பண்ண விடாமல் நம்மளை ஆக்கிடுவான். அதேபோல் சீடர்கள் சொல்லுவாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறார், போய் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஹைப்பாகாதீங்க, ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போகாதீங்க, உங்கள் பெயர்கள் விண்ணரசில் எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் நினச்சி சந்தோஷப்படுங்க. வல்லமை கடவுளிடமிருந்து வந்துச்சு, உங்கள்கிட்ட இருந்து வரல. ஸோ ஆண்டவர் எவ்வளோ மாடரேட் பண்ணுறாரு பாருங்க, ஒரு நிதானத்துக்கு கொண்டு வராரு பாருங்க. அழகான விஷயங்கள். 34ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவர் இந்த மக்கள்லேருந்து கால்நடையாக நடந்து வராங்களாம் அன்பார்ந்தவர்களே. அவ்வளோ தூரம் நடந்து ஆண்டவருக்கு முன்னாடியே நிற்கிறாங்களாம். அவர்களை பார்த்து ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அன்பார்ந்தவர்களே, எப்பப்பெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு திருப்பயணம் மேற்கொண்டு நடந்து போகிறோம், ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து ஒரு சர்ச்சுக்கு போகலாம். ஏலங்கனிக்கு நிறைய பேர் நடந்து போகிறாங்க. நிறைய பேர் நைட் விஜில் போகிறாங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணுறாங்க. நிறைய பேர் சாப்பாடை தியாகம் பண்ணி உபவாசம் இருப்பாங்க. அன்பதில் இந்த திருப்பயணம் மேற்கொள்கிறது என்ன, நீங்கள் பிற நேரத்துற மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி பிரிந்து போன சகோதரர்கள் கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லணும், இதே மாதிரி கால்நடையாக நடந்து போய் ஆண்டவரை பார்க்க போனாங்க. ஆண்டவர் அவர்கள் மீது பதிவு கொண்டு ஐநூறாவது ஆடுகளை போல இருக்காங்கன்னு சொல்லி பலவற்றை கற்பித்தார். கற்பித்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு உணவு கொடுத்தார். 5 அப்பத்தை எடுத்து 5000 பேர்த்துக்கு பழகி அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடும் கொடுத்தார். ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரியது. அப்போ பாருங்கள், இறை வார்த்தையும் கற்பிக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் தராரு, ஃபிசிக்கல் பெனிஃபிட்டும் தராரு. ஏன்னா அவங்க தியாகம் பண்ணிட்டு வந்தாங்க, ஆண்டவருக்காக ஆண்டவரை தேடி வந்தாங்க. உடலில் கஷ்டப்பட்டாங்க, உடலுக்கு கொடுத்தார். ஆண்டவரை தேடி வந்தாங்க, ஆன்மாவுக்கும் கொடுத்தாரு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. 38ஆம் வசனம் பாருங்கள், நம்ம நிறைய எதிர்மறையான சிந்தனைகளை வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள். நம்ம நினைப்போம், ஐயோ இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஆண்டவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அதை பாரு, அதை என்கிட்ட கொண்டு வா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நண்பர்களே. 41ஆம் வசனம் பாருங்கள், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன்னு போய் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். இதை இறையில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த அப்பங்களெல்லாம் எடுத்து அவர் கொடுக்கலையாம். நம்ம யோவான் வாசிச்சோம், அவர் பங்கிட்டு கொடுத்தாருன்னு. ஆக்சுவலாக இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? சீடர்கள் வழியாக கொடுத்தார். அப்போ யோவான் நற்செய்தியை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே அதை கொடுத்தார். ஆனால் மார்க் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், அதை சீடர்களுக்கு கொடுத்தாங்க. சீடர்கள்கிட்ட கொடுத்து சீடர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுத்தாரா இல்லை சீடர்கள் கொடுத்தாங்களா? சீடர்கள் கொடுப்பது ஆண்டவர்களுக்கு கொடுப்பதற்கு சமமாகும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு செவி சாய்க்காதவன், திருச்சபைக்கு செவி சாய்க்காதவன் எனக்கு செவிக்கு சாய்க்காதவனு போல். உங்களை நான் சொல்கிறது ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்குவாங்க. ஸோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அவருடைய அதிகாரம் சீடர்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதே போல் தான் ஆண்டவர் அன்னைக்கு எப்படி அப்பத்தை கொடுத்தாரோ அதே போல் இன்று சீடர்களுக்கு வழியாக, இன்று திருச்சபையின் வழியாக நமக்கு நற்கண்ணையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே அப்பத்தை எடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் 46ஆம் வசனத்தில் இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். அன்பார்ந்தவர்களே, இறையில் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஜீசஸ் ஹேட் மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா ஆண்டவர் இயேசுக்கு மலைகளில் தனியாக போய் தந்தையிடம் ஒரு அனுபவம் உண்டு. அதே போல் அவருக்கு சந்தையில் போய் மக்களோட மக்களாகவும் ஒரு அனுபவம் உண்டு. இந்த மக்களோட மக்களான அனுபவம் மக்களை மாற்றியதற்கான அவர் மலையில் கொண்டிருந்த அனுபவம். மலையில் அனுபவம் நமக்கு இல்லைன்னா, தனிமையில் தந்தையோட, மகனோட, ஆவேனவரோட, மாதாவோட, புனிதர்களோட, வானதூதர்களோட நமக்கு அனுபவம் கிடைக்கலன்னா, ஒரு சந்திப்பு கிடைக்கலன்னா, மக்களிடம் நம்மை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்ம போய் ஆண்டவர் கொண்டு சேர்க்க முடியாது. 48ஆம் வசனம் பாருங்கள்,
சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட. அப்படின்னா அந்த படகு துடுப்பு போட பெரிதும் வருந்துறதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். யோவான் நற்செய்தியில் எந்த ஒரு டீட்டெயில் 6ஆம் அதிகாரத்தில் மிஸ் ஆகுது பாருங்களேன். ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்தார். ஏன்னா சீடர்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்களாம். அப்படின்னா எப்பயுமே சீடர்கள் படகுல இருக்கும்போது அது திருச்சபையை குறிக்கும் அன்பர்களே, அது திருச்சபையின் முன்னடையாளம். ஸோ அப்போ பாருங்கள், அந்த டைமில் ஆண்டவர் இறங்கி வருவாராம். அன்பர்களே, நம்ம திருச்சபை 2000 வருஷமாக இதே போல் புயல்களுக்கு மத்தியில் கடந்துருக்கு. ஆண்டவர் நடந்து அவர்கள் படகுல ஏற்றுக்கொள்கிறார்கள். படகுல ஏறினார், காற்று அடங்கியது. ஸோ அப்பப்போ காற்று அடிக்கும் தான் நம்ம திருச்சபையில். தவறான திருத்தந்தையர்கள் இருந்திருக்காங்க, தவறான குருள் கணீர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நடந்து வருவார். படகு அவர் ஏற்படுத்தின திருச்சபை புயல்களால் அலக்கழிக்கப்படும் போது அதை பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் விண்ணகத்திலேருந்து இறங்கி வருவார். தேவ மாதாவை அனுப்புவாங்க, புனிதர்களை அனுப்புவார், வானதூதர்களை அனுப்புவார், புனிதர்களை எழுப்புவார். இந்த உலகத்திலேயே நிறைய விஷயங்களை பண்ணுவார். அற்புதங்கள், அடையாளங்கள், யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸ் நடக்கும். ஏதாவது வழியாக ஆண்டவர் திருச்சபையை வழி நடத்துவார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. சரி, 48ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் காவல் வேலையில் அவர் நடந்தார். 4ஆம் காவல் வேலை அப்படின்னா அன்பந்தர்களை யூதருடைய கால அட்டவணைப்படி சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுடைய நாள் துவங்குது நம்ம பார்த்தோம். அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அது முடியுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணின்றது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் 6 மணி தான் நாளின் துவக்கம். ஸோ அப்போ என்ன, இந்த 24 மணி நேரத்தை அவங்க 4 விதமாக அவங்க பிரிக்கிறாங்களாம். 4 வாட்ச் ஹவர்ஸ், 4 காவல் வேலைகளாக பிரிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த 4ஆம் காவல் வேலை அப்படின்றது அதிகாலை 3 மணிலேருந்து காலை 6 மணியை குறிக்குமா. அப்போ பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே, இந்த ஈவினிங், இந்த சாயங்காலம் 6லேருந்து காலையில் 6 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அப்போ அதிகாலை 3லேருந்து 6 மணி ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடிய நேரம். அதனால தான் முடிஞ்சளவு நம்ம அந்த 6 மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்க முயற்சிக்கணும். அதனால தான் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்க சொல்கிறாங்க. அவங்க பாருங்கள் 52ஆம் வசனத்தில் அவர்கள் உள்ளம் மழுங்கடிக்கப்பட்டிருந்தது. அவங்க பாருங்கள், முழுகி போயிருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். மழுங்கடிக்கப்பட்டது, முழுகி போயிருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறார்? தேவர் பிளண்ட், அவங்க ஹார்ட் குறுகி போயிருக்கு. அன்பர்களே, ஆண்டவர் இயேசுவோடு நடந்து 3 வருஷம் நடந்த சீடர்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு தெளிவாக புரிகிறது. படிப்படியாக தான் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருவார். அதனால் நம்ம உடனடியாக புனிதராக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஸ்டெப்பாக ஆண்டவர் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடைவோம். ஸோ அதுக்காக நம்ம காத்திருக்கணும். 56வது வசனத்தில் பாருங்கள், அந்த கெனசரினுடைய மக்கள் ஆக்சுவலாக ஆண்டவரை விலகி போக சொன்னாங்க. ஏன்னா அந்த பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்குரிய தவறான அறிவிப்பினால், தவறான செய்தினால். ஆனால் அன்பந்தர்களே, இந்த யாயிரின் மகளினுடைய அந்த மகளை குணமாக்கியது, உயிர்த்தலை செய்தது, குறிப்பாக அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த பெண்ணை குணமாக்கியதுனால இந்த மக்களுக்கு இடையே பரவி இருக்கு பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் கேட்குறாரு, சுற்றி முற்றிலும் பார்த்து, யார் என்ன தொட்டிங்க, என் வல்லமை என்னை விட்டு புறப்பட்டு போச்சுன்னு. அப்போ அந்த பெண் நடுங்கி கொண்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் உங்கள் மேலாடையினுடைய ஓரத்தை தொட்டினேன். அது பரவி இருக்கு பாருங்கள். ஆண்டவரை பற்றின அந்த விஷயங்கள் இந்த கெனசரின் மக்களுக்கும் அடைஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் அவருடைய உடலின் அந்த மேலாடையினுடைய ஓரத்தை தொட்டு குணமாயிருக்காங்க அப்படின்றது இந்த மக்களுக்கு பரவி இருக்குது. ஆனால் தான் பாருங்கள், ஆண்டவர் திரும்பவும் கெனசரின் பகுதிக்கு வராரு. ஆண்டவருக்கு தெரியுது இந்த செய்தி வந்துருச்சுன்னு. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அல்லவா, அவருக்கு எல்லா ஞானமும் உண்டு. ஸோ அப்போ அவர் படகை இந்த கெனசரின் பகுதியில் இறங்குகிறார்கள். மக்கள் எல்லாம் ஓடி அவரோட ஆடையின் விளிம்பையாவது தொடுறதுக்கு முயற்சித்தாங்களாம். மேலுடையின் உரத்தையாவது அவர்களோட அனுமதிக்குமாறு அவர் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னு வேண்டிக் கொண்டார்கள்? அவர்களை இடத்தை விட்டு வெளியே போக சொல்லி. ஸோ பாருங்களேன், தப்பான முன்மாதிரி, தப்பான செய்தி நம்ம கொடுத்தோன்னா, கடவுளை நம்பிக்கிட்டு இருக்க நம்ம நிறைய பேர் நாத்திகர்களாக இருக்கிறதுக்கு காரணம் இதான் பாந்தவர்களே. நிறைய பேர் ஜெபமாலையும் மாதாவையும் இருக்கிறதுக்கு காரணம், ஜெபமாலையும் மாதாவையும் நம்புகிற நம்ம தப்பான முன்மாதிரி காமிச்சிருக்கோம். ஜெபமாலை நம்ம ஜெபிக்கிற நம்ம பரிசுத்தமாக இருந்தோன்னா, ஜெபமாலை ஜெபிக்கிற நம்ம ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பாக இருக்கிறத பார்த்தாங்கன்னா, இவங்க மாதா மேலே நம்பிக்கையாக இருக்காங்க, இவ்வளோ ஹோலியாக இருக்காங்க, இவ்வளோ பரிசுத்தமாக இருக்காங்க, மாதா மேலே ஜெபிக்கிறாங்க, மாதா கிட்ட ஜெபிக்கிறாங்க, மாதா மேலே பக்தி வச்சுருக்காங்க, இவங்க ஆண்டவர் இயேசு இவ்வளோ அன்பு செய்கிறாங்க பாருங்கள், அவருக்காக உயிர் விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள்.
இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நம்ம வைக்கணும். இவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, தூய்மையாக இருக்காங்க. நம்ம அப்படிப்பட்ட முன்மாதிரி விடாததுனால தான் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. இந்த கெனசரேன் மக்களை போல் அந்த பன்றி மேய்த்து கொண்டவர்களுக்கு கொடுத்த தப்பான முன்மாதிரியும் செய்தியினால். ஆனால் பாருங்கள், இந்த பெரும்பாடு உள்ள பெண்ணினுடைய நல்ல முன்மாதிரி கெனசரேன் மக்களுக்கு நல்ல செய்தியை அறிவிச்சது. இதே போல் தான் பாருங்கள், லூர்தில் புனித பெர்னதேத்து அம்மா போய் அந்த கேண்டிலை கொளுத்தி ஒரு கெபிக்கு போய் மாதா கிட்ட ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. அந்த ஒரு முன்மாதிரி இன்னும் நம்ம பின்பற்றுறோம். ஏன் நம்ம போய் மாதா கிட்ட கேண்டிலை கொளுத்தி வைக்கிறோம்? ஏன்னா அந்த பாரம்பரியம் லூர்துலேருந்து வந்துச்சு, ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து, புனித பெர்னதேத்து அம்மா கிட்டேருந்து வந்துச்சு. நம்ம பாருங்கள் அதே மாதிரியே பண்ணுறோம். ஸோ பாருங்கள், கெனசரேன் மக்கள் அதே மாதிரி ஓரத்தை தொடுறதுக்கு அனுமதி சொல்லி கேட்குறாங்க. அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அன்பந்தர்களே, அப்போ விசுவாசத்தோட நம்ம எப்படி அன்னைக்கு புனித பெர்னதேத்து அம்மா கேண்டில் கொளுத்தி ஜெபமாலை ஜெபிக்கும் போது மாதா காட்சியில் தோன்றாங்களோ, அதே போல் நம்மளும் விசுவாசத்தோட நம்ம கேண்டில் கொளுத்தி ஜெபமாலை ஜெபிக்கும் போது அன்பாந்தர்களே, புனித பெர்னதேத்து அம்மா முன்னாடி மாதா வந்தது போல் நம்மளுடைய வாழ்விலும் நம்ம ஒவ்வொரு ஜெபமாலை முன்னாடி மாதா இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அன்றைக்கி புனித பெர்னதேத்து அம்மா கண்ணுக்கு தான் தெரிஞ்சாங்க மாதா. கூடியிருந்தாங்க, யாருடைய கண்ணுக்கும் தெரியல, ஆனால் மாதா அங்கே இருந்தாங்க. அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய புத்தகத்தை நம்ம வாசிச்சோன்னா தெரியும், இந்த லூர்து காட்சிகளை வாசிச்சோன்னா தெரியும். மக்கள் மாதாவை பார்க்க முடியல, ஆனால் அவங்க மனசில் உணர்ந்தாங்களாம் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும். அன்பந்தவர்களே, நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போதும் இன்றைக்கும் நம்ம உணர்கிறோம் இல்லையா, அமைதியும் சந்தோஷமும். அது மாதா கொடுக்கறது. மாதாவால் எப்படி கொடுக்க முடியும்? ஆவியானவர் வழியாக, ஆவியானவர் மாதா வழியாக, மாதா ஆவியானவர் வழியாக, வைஸ் வர்ஸா நமக்கு இது நடந்துட்டுருக்கு அன்பார்ந்தவர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த முதல் வசனம் மட்டும்தான் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவரே, உமது வல்லமையினால் அரசர் பூரிப்படைகின்றார், நீர் அளித்த வெற்றியினால் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோட வல்லமையினால் அரசர் பூரிப்படைகிறார். ஆண்டவர் கொடுத்த வெற்றி, அவருடைய வல்லமை இல்லை, அரசருடைய வல்லமை இல்லை, அரசருக்கு கிடைச்ச வெற்றி அல்ல, அரசர் போய் சம்பாதிச்ச வெற்றி அல்ல, ஆண்டவருடைய வெற்றி, ஆண்டவருடைய வல்லமை. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய வெற்றியிலையும் ஆண்டவருடைய வல்லமையில மட்டும் நம்ம நம்புவோம். இந்த அரசரை போல், தாவீதை போல், இன்றைக்கி நற்செய்தி வாசித்த இத்தனை நபர்களை போல் நம்மளோட வாழ்க்கையை மாறும். நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமா, நம்ம தியாகம் செய்கிறோமா, அந்த மக்கள் கால்நடையாக நடந்திருந்தது போல், அந்த பெரும்பாடு பெண்ணை போல் நம்ம முயற்சிகள் செய்கிறோம். அந்த யாவீரை போல் அவருடைய மகளுக்காக அவர் வந்தார், காலில் விழுந்து கேட்டார். நாமளும் விசுவாசத்தோடு இதெல்லாம் செய்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, மார்க் நற்செய்தி நம்ம இந்த விசுவாசத்தில் அதிகரிக்க அழைக்கிறது, இந்த நபர்களை போல் நம்மளை இருக்க அழைக்கிறது. அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய தடைகளை தாண்டி போகிறோமா? இத்தனை நாள் எந்திரிக்க கஷ்டமாக இருக்குது காலையில், இனிமேல் நம்ம எந்திரிப்போமா? இத்தனை நாள் ஜெபமாலை ஜெபிக்க தயங்கிட்டு இருந்தோம், இனி ஒரு எக்ஸ்ட்ரா ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்போமா? இன்னிலேருந்து தொடர்ந்து திருப்பலிக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறைய வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டோம், இனி அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு போக முயற்சிப்போமா? நற்கனை ஆண்டவரை சந்திக்க முயற்சிப்போமா? பைபிள் வாசிக்க டைமை நம்ம ஒதுக்கி வைப்போமா? தியானிக்கிறதுக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு நம்மை மாற்றணும் அன்பார்ந்தவர்களே. இந்த ஒரு திசையில் நம்ம நகர்த்த வேண்டும். அப்போ அந்த பேயிலிருந்து, அந்த தீய ஆவிகளிலிருந்து, நம்மை ஆட்கொண்டு நம்மை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க தீய ஆவிகளிலிருந்து, நம்மளுடைய தீய எண்ணங்கள்லேருந்து, ஆசைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். நோய்களிலிருந்து, தடைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். இந்த நபர்கள் நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. மார்க் நற்செய்தியாளர் நம்மக்கிட்ட இதை தான் சொல்கிறாரு. இவங்களை போல் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாரு. ஆண்டவரை நீங்கள் போய் அணுகுவீங்களா? நீங்களும் வியல்பில் ஆள்வீங்க, நீங்களும் ஆண்டவரை வல்லமையை பார்ப்பீங்க. இவங்களை போல் செய்கிறதுக்கு தயாரா? தொடர்ந்து பயணிக்கலாம் ஆண்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களைப் போல நாமும் மாற முயற்சிப்போம். ஆமேன்.